வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ், ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மேடமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5th டே ட்ரைனிங். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோப் வந்து இவ்வளோ நேரம் ஸ்லோப் பற்றி சொல்லி கொடுத்துட்ருந்தோம். ஃபஸ்ட்டு கியரில் எப்படி ஓட்டணும், கிளச்சோட கண்ட்ரோல் சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் என்னென்னா மழை வந்துடுச்சு. ஸோ மழையில் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற கிளாரிட்டியும் வந்து அவங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சிடும். ஸோ அதையுமே வந்து இப்போ கவர் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரைனிங்கில் ஓட்டும்போது வைப்பர் எப்படி ஆன் பண்ணிக்கிறது அப்படிங்கிற கிளாரிட்டி அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த 4th டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th டே முடிஞ்சு 5th டேவே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் வந்து ரொம்ப கிளியராக வந்திருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மழையில் ஓட்டும்போது நம்ம வண்டியில் வந்து 2 விஷயம் பண்ணோம். ஒன்று வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு கூலிங், இது முன்னாடி பார்த்து இது ரெட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ ஆன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஃபாக்லாம் வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து நம்ம க்ளீனாக வந்து பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இடத்துல கிளச் ஏற்றி பிரேக் ஏற்றிக்கோங்க. கிளச் ஏற்றி பிரேக் ஏற்றுங்க. வெரி குட். ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஸ்லோவாக கிளச் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போகலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டுருங்க. ஓகே. ஃபஸ்ட்டு கியர் போட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்துருங்க. கிளச்சை பாதி கிளச்சு தான் ஆனில் தான் இருக்குது. கிளச் லைட்டாக விடுங்க, அவ்வளோதான். சூப்பர். அதுக்கு மேலே விடக்கூடாது. கிளச்சோட கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். வெரி குட். போதும். ரிவேஸ் போதும். ஸோ வீவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி தான் திருப்பணும். ஏன்னா சம்டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷனில் ஏதாவது வண்டி வரும், அப்போ நம்ம பார்த்து ஸ்லோவாக தான் ஓட்டிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் இப்போ இன்றைக்கி நான் மேடமுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இது ஒரு பெரிய ரோடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி சொல்லி கொடுக்க முடியும். ஸ்லோவாக போய்க்குவோம். கிளச்சை ஏற்றுங்க. எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பேஸ் பண்ணி போய்க்குவோம். ஷேக் பண்ணாமல் மெதுவாக ஓட்டுங்க. அவ்வளோ கிளச் கண்ட்ரோல் விடாதீங்க. பிரேக்கில் கால் எடுத்தோம். பிரேக்கே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி கிளச் அண்ட் ஆக்சிலேட்டர்ஸ். ஓகேங்களா? கிளச்சை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா வண்டி போகும். கிளச்சை ஏற்றி பிரேக்கை டச் பண்ணிங்கன்னா வண்டி நிற்கும். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு. கிளச்சு கண்ட்ரோல். வெரி குட். ஸோ இந்த இடத்துல கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக லெஃப்ட்டு ஃபுல் லெஃப்ட் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக போகலாம். கிளச் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக அவ்வளோதான். பிரேக்கே யூஸ் பண்ண வேணாம். கிளச்சோட கண்ட்ரோலில் மெதுவாக போங்க. வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வியூவர்ஸ், இந்த மழை டைமில் ஸோ எப்படி வந்து கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிற விஷயமும் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போதே மழை வரும். அது ஒரு பெரிய லக்கு. ஏன்னா மழையில் எப்படி ஓட்டணுங்கிறதையும் நாங்கள் கூட இருக்கும்போதே சொல்லி கொடுத்துருவோம். பைப்பர் எப்படி யூஸ் பண்ணணும், ஹீட்டர் எப்படி ஆன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வேல்யூபிளான டிப்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேடம் ரொம்ப சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் ரோட்டில் எல்லாமே ஓட்டியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர் டு பம்பர் டிராஃபிக் எல்லாமே கவர் பண்ணி சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸ்லோவாக இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக லெஃப்ட் திருப்புங்க. கிளச்சை அழுத்தி பிரேக்கை டச் பண்ணிட்டுருக்கோம். கிளச்சை ஃபுல்லாக அழுத்தணும். வெரி குட். கிளச்சை விடும்போது பிரேக்லையும் கால் அழுத்தணும். அவ்வளோதான். சூப்பர். கிளச்சை விடக்கூடாது ஃபுல்லாக. வெரி குட். லெஃப்ட் திருப்புங்க. அவ்வளோதான். சூப்பர். கட்டு ஃபுல் கட்டு. அவ்வளோதான். சூப்பர். கிளச்சோட கண்ட்ரோல் லெஃப்ட் வண்டி நல்லா ஒட்டி வந்ததுக்கப்புறம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. வெரி குட். அவ்வளோதான். கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போங்க. எஸ். இந்த இடத்துல செகண்ட் கியரை மாற்றிக்கோங்க. லெஃப்ட்டை ஒட்டியே போய்க்கோங்க. பார்த்து மெதுவாக அவசரம் பண்ண வேண்டாம். ஸ்லோவாக பண்ணுங்க. கிளச்சு கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக பண்ணுங்க. அவசரமே இல்லை. ஸோ எப்போவுமே நம்ம வந்து கூலாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. எது பண்ணாலும் வந்து நிதானமாக பண்ணோம்னா தான் நம்மளால் வந்து கரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஸ்பீடாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு மிஸ்டேக்காக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கீரும் கரெக்டாக விழாது. எப்போவுமே வந்து ஸ்லோ டிரைவ் தான் சேஃபு. அதே மாதிரி பொறுமையாக நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க. வேறு எதுவுமே கிடையாது. இங்கே மெதுவாக அப்படியே லெஃப்ட்டு திருப்பிங்க. ஸ்லோவாக வந்து இந்த இடத்துல லெஃப்ட்டு மெதுவாக திருப்ப போகிறாங்க. ஏன்னா லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக திருப்பினாலே வந்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ரோடு கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. ஸ்லோப்பில் அவங்க ஏற்றும் போதும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி அவங்க ஏற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கண்ட்ரோல் தான் இருக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்ட்ரோலாக இருக்குது வியூவர்ஸ். அது ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் சென்னை கார் ட்ரைனர்ஸ் சர்வீஸ் கேர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 year வந்து எலிஜிபிள் ஆகும். நீங்கள் வந்து சர்வீஸ் கேர் நம்மக்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூட்ரல் பண்ணிக்கோங்க. கிளச் அமைக்கி 4 சர்வீஸும் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் கொடுக்குறோம். ஸோ 1 yearக்கு வந்து சர்வீஸ் கேர் வந்து உங்களுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் நீங்கள் புக் பண்ணிக்கங்க. சர்வீஸ் கேர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஒரு லாங் ஜர்னி போகும்போது உங்களுக்கு என்ன வண்டியில் மெயின்டைன் பண்ணணும், என்னெல்லாம் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து அதில் செக் பண்ணி சொல்லுவோம். அது வந்து இருக்கிறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவுமே பண்ணுறோம். நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, சார் சர்வீஸும் நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டரும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்வீஸ் கேரும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை கார் ட்ரைனர்ஸில் ட்ரைனிங்கும் இருக்குது, சர்வீஸ் கேரும் இருக்குது. மறக்காமல் நீங்கள் சர்வீஸ் கேர் புக் பண்ணிக்கோங்க. 1 இயருக்கு வந்து 4 சர்வீஸ் இருக்குது, ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் பண்ணி மெதுவாக லெஃப்ட் திருப்பிக்கணும். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி அழகாக திருப்புறாங்க. ஏன்னா மெயினாக வந்து அந்த கண்ட்ரோல் வரணும் அவங்களுக்கு, அதுதான் மெயின். கிளச்சோட கண்ட்ரோல், பிரேக் அழுத்தாதீங்க, கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி போங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளச்சை நீங்கள் விட்டதுனாலனா அது ஆஃப் ஆகுது உங்களுக்கு, கிளச்சை விடவே கூடாது. கிளச் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக பிரேக்லேருந்து கால் எடுத்துக்கோங்க. கிளச்சோட கண்ட்ரோல் தான் போகணும் நீங்கள். வெரி குட், சூப்பர். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு கிளச்சோட கண்ட்ரோல் நல்லா வரணும் அப்படிங்கிறதுனால தான் ஸ்லோப்பு ஸ்ட்ரீட் ரோடெலாம் சொல்லி கொடுத்துட்ருங்க. இப்போ அவங்க நிற்கிறதே ஒரு பெரிய ஸ்லோப்பு, பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கிளச்சு வைப்ரேஷன் பாயிண்டில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுங்க. அவ்வளோதான், பிரேக்கில் காலத்தில் போதும், அழகாக ஏறி இறங்கிடும். இவ்வளோ தான். இப்போ தெரியறதா உங்களுக்கு, ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடமுக்கு வந்து ஒரு ரைனிங் டைமில் என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கணும், எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அதே சேம் டைமில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா மேலே அவ்வளோதான் ஸ்லோவாக எப்படி வந்து வண்டியை மேனேஜ் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்லோவாக வந்து ஓட்டிக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் 5th டே ஆஃப் ட்ரைனிங். ஸோ ரொம்ப அழகாக வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. மற்றபடி வந்து மெயின் ரோட்லலாம் ரொம்ப நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் ரோட்டில் ஓட்டுறதுலாம் அவங்களுக்கு கஷ்டம் இல்லை, ஏன்னா பிகாஸ் அந்த ஸ்லோப்பை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்லோ பண்ணி மெதுவாக லெஃப்ட் திருப்பிக்கோங்க, கிளச் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக கிளச் அழுத்திக்கோங்க. எஸ், வெரி குட். இந்த இடத்துல ஃபுல் லெஃப்ட் எடுங்க. அதுதான், கிளச்சு மட்டும் தான், ஆக்சிலேட்டரே கொடுக்கக்கூடாது, கிளச்சு கண்ட்ரோல் தான். வெரி குட், சரி பண்ணிக்கோங்க. ஸோ வீவர்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை கார் ட்ரைனர் சேனலுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ், பாய்.